நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. மழை காலத்தில் 2 வரி தான் பாடணும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஐயா மைஜெட் அங்கே இருக்குது, அவுட்டரை குறைச்சிக்கிட்டு இன்னர் வாங்கி ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, உன் மூத்திரத்தை கூட குடிக்கிறேன் ப்ளீஸ். உனக்காகத்தான் மொட்டை ஓட்டு வந்தேன், இன்னொரு கல்யாணம் பண்ணணும்ட்டு. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆகலைன்னா என்ன பண்ண போகிற? நாட்டில் ஆகாமல் அவன் மண்டி ஓடுத்துறேன். உனக்கு என்ன இடியப்பா இந்தா கடையை திறந்துட்டாங்கல்ல. பூரா என் தம்பிகளுக்கும் எங்கள் அண்ணங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கப்புளிங்க ஓசு கிடையாது, தொங்காசு முட்டை. தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தான். ஐயா எங்கேயோ கேட்குதுங்கய்யா, ப்ளீஸ் கொஞ்சம் சரி பண்ண ப்ளீஸ். என்னடா கம்பு கூட்ட அரிக்குதாடா? அண்ணே அண்ணே பாடா படுத்துறாங்களே. 2027 ஒரு முடிவு பண்ணிட்டேன், இங்கனே கட்டில் போட்டு படுத்துக்கிறேன், உள்ளே போக மாட்டேன். மொட்டை வந்து சலூன் கடைக்காரட்டேன். மொட்டை எந்த கோயிலுக்கு போட்டோம்னா நான் மொட்டை எங்கே ஓட்டேன்னா என்ன அர்த்தம்? சாமியை கூப்பிட போகிறேன். ஒரே விஷயம், இயற்கை தாண்டா என்றைக்குமே ஜெயிக்கும், அதே உண்மை. அதே மாதிரி நரைச்சாலும் யாரும் டை அடிக்காத கையடிக்காத. ரெடி சார் ரெடி சார். இதுக்கு மேலே சோக்கு எந்த பப்புன்னு சொல்ல மாட்டேன். இடியப்ப மயிரை புடுங்குறப்பான். எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா? வருமா? கருப்பே வருவானா? எங்கே ஆபத்து இருக்கோ அங்கே கருப்பே வருவேன். எங்கே தெய்வம் துடியாக இருக்கோ அங்கே நான் கூப்பிடும் போது கண்டிப்பாக வரும். இங்கே குடிகொண்டு உள்ள பொல்லாத செய்வம் காளி அம்மனும் பகவதி அம்மனும் ஆடி வருதா? பெண்கள்லாம் ஆடுறதுக்கெல்லாம் பார்க்குறேன். ஆம்பளை போய் ஆடுனா செக் பண்ணுறதுக்கு மிஷினை கொண்டு வந்திருக்கேன். சில பேர் என்ன பீரை போட்டு ஆடுறேன் மங்கு மங்குன்னு. அன்னைக்கு ஒருத்தர் 1 மணி நேரம் ஆடினேன், என்ன ஜாமீன் கேட்குறேன், வீட்டில் போய் கேட்டு வரேன்னு வரேன். ஹலோ 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 எக்கோ சார்பு மை செட்டு தான் காப்பாற்றணும். ஹலோ அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையில் இங்க கட்டி காத்த இங்க உள்ள இந்த காளி அம்மனும் பகவதி அம்மனும். அன்னைக்கு கிழவங்கிட்ட அம்மன் சொன்னுச்சா, நான் எப்ப கூப்பிட்டாலும் இந்த ஏழை மக்களை காக்குறதுக்கு நான் ஓடோடி வருவேன்னு சொன்னையா. அப்ப கிழவி சொன்னுச்சா, தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாங்களா. சொன்ன சொல்லும் மாறுமா, இந்த சாமி ஊரா சொல்வாக்கு மங்குமா. அருவா புடி அருவா அருவு நீ ஆர்ப்பரிக்கும் கீ நாட்டு விச்சருவா. இந்த கூட்டத்தில என் கருப்பே எந்த குதிரடா எந்த குதிரடா, என் கருப்பே பிடிச்சு வர போற சொந்த குதிரை. கருப்பு ஆடி வாடா கொஞ்ச நேரம். அன்னதத்தை நான் வணங்கியே
நொண்டியாடா ஒத்த கால ஜப்பானியா வலது கால நொண்டியாடா காலி கம்மாயிலே ஒரு கால் நொண்டியாடா அவன் கிழக்க கீகாட்டில அனுமத கிழட்டு போய என் நொட்டி கருப்பு என் நொட்டி சோனையாவா காணாமுடா ஊருல ரெண்டு இருந்துச்சு நரசிங்கப்பட்டினாலே ஊருல ரெண்டு இருந்துச்சு சாமி ஊரா ஒத்துமையா இருந்துச்சு ஒரு கருந்திருச்சு ஒத்துமையாயிருச்சு நாடு ரெண்டு இருந்துச்சு எவாமா அழுத ரெண்டிருச்சு ஏத்தா நாடு ரெண்டு இருந்துச்சு எவாமா நம்ம சாமிகளை பார்க்க அத்தனை இயலமாமோ நம்ம சாமிகளை பார்க்கணுமா எழலமாமா எல்லோ எல்லோ எழலமாமா எல்லோ ஏல எழலோ எழலமா எழலோ எல்லோ எழலமாமா எல்லோ எல்லோ கூடவாடா காளிமுனி ஐயா கூடவா சாமிக்கே இடியப்பம் போட்டேன் பாரு அவன் எதிர்த்து போக சொல்றான் சொல்லக்கூடாது சாமிக்கு இடியப்பம் சொல்லக்கூடாது பருத்திப்பால் சொல்லு தெய்வம் உண்மையிலே இருக்கு பரம்பரை கோடாங்க நாங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆடாத சாமியெல்லாம் ஆடும் கள்ளிச்சேரி காளிமுனியனையும் 18ஆம் படியான கூப்பிட்டா ஆனால் இங்கே ஐயாவுக்கு அப்புறம் இருந்த பாட்டைங்க ஆண்ட சாமி இந்த நரசிங்க பட்டியில் துடியார் உண்மையில் இந்த ஊரில் நல்ல வேலை இளவட்டை யாருமே ஆடலை இல்லைப்பா அவன் ஆடினாத்தான் சிக்கல் எடுத்து விட்டுருவேன் கண்டுபிடிச்சோன்னா என்கிட்ட ஆடவே முடியாதுல்ல ஓகே படக்குன்னு இங்கே வா வெதரை பிடிச்சி இழுக்கிறேன் மதர்ன்னு சொன்னேன் சாரி ப்ரோ பேர் அன்பு கொண்ட தம்பி இருப்பா காளி நீ பப்புன்னு போட்டா நான் சூம்பிடி திருதா பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன் உங்களை இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மாரில் பூரா பசியை போக்கக்கூடிய அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன் உங்களை ஆம்பளை கைதட்டுற அளவுக்கு பொம்பளை கைதட்ட மாட்டீங்களே எப்படி தட்டுவே திண்டுக்கல் நகைக்கடை ஓனர் மக எப்படி தட்டுவே கை தட்டணும்ட்டா நல்லா தட்டுங்கத்தா தட்டுங்க வலை சத்தம் கேட்டோம்னா வெகு துறவிலிருந்து டூலரில் எடுத்துக்கொண்டு 1000 ரூபா செலவழிச்சு வந்திருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி ஓஜி வண்டியில் வந்தாலும் கைதுக்கு இடியப்பம் இவன் தான் முதலாக வந்திருப்பேன் போல அடே இந்த இடியப்பம் சொன்னது எவனோ சொன்னான்டா நான் இல்லைடா அது இந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி எங்கன்ட்டேன் என் தலையில் விழுந்துருச்சு இடியப்பம்ட்டேன் என் தலையில் விழுந்துருச்சு நம்மளோட இது வந்து கப்ளிங் ஓசு டொங்காசு அதே உண்மை இந்த நாடகம் வள்ளிதர்ம நாடகம் ஆனால் வள்ளிதர்ம நாடகத்தில் ஏன் நாடகத்தில் என்ன நடக்கும்னே தெரியாது ஆனால் எல்லாமே கலந்துருக்கு மற்ற நாடகங்கள் பூரா கதையை சார்ந்து போகும் இந்த வள்ளிதர்ம நாடகம்தான் அத்தனை கதைகளையும் உள்ள சேர்க்கலாம் ஏன்னா இது புராண நாடகம் தனி சிறப்பு உண்டு கதை பாடல் மட்டும்தான் இருக்கும் இதில் சினிமா பாட்டு கட்டிப்பிடிலாம் பாடலாம் வர்ணம் மட்டும் பாடுவேன் கட்டப்பம் வர்ணம் மட்டும்லாம் பாடுவேன் உண்மையிலே நாடகம் தெரியாமல் வந்த ஆளுகெல்லாம் கைதுங்க வைப்போம் அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறது நல்லது தெரியாமல் வந்து என்ன பண்ண போகிற இன்னும் கொஞ்ச நாளில் பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட் வந்துடும் என் அன்பு தம்பி தங்கைகளெல்லாம் படித்து இந்தா இவன் ஒரு ஆள் போதும் எந்த ஊரில் எவனும் படிக்க மாட்டேன் ஆமாம் ஏன்டா அண்ணே தம்பி ஒன்று செய்கிறியா ஒரு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சிடுறியா தியாகியா செத்துறேன் போட்டு பாடாப்படுத்துறேன் ஆனால் அந்த உலகத்திலே என் தமிழனுக்கு மிஞ்சி பாசம் வைப்பதில் உலகத்தில் யாருமே கிடையாது பூரா தமிழ் பாசம் எல்லாத்தையும் இருக்கு ஒவ்வொரு நாட்டில் உள்ள மனிதர்கள்லாம் சாதித்து கொண்டு இருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மனுஷங்க தான் நித்தனத்தையும் சாதிக்கிறேன் கணேஷ் போயில பூலிப்பு தொங்காசு இல்லாமல் இருக்க மாட்டேன் ஜாயிண்ட் ஓஸ்
அவன் தான் ஊருக்கு பைப் லைன் ஓடுறவன் ஜாயிண்ட் ஓல்ஸுட்டேன். என் அன்பு தாய்மார்களை பூரா பாருங்கள், நமக்காக பசியை போக்கி ஆண்கள் என்ன தப்பு செஞ்சாலும் வெளியே சொல்லாமல் மனசை கல்லாக்கிட்டு பிள்ளைகளுக்காக நம்மளுக்காக வாழக்கூடிய ஜீவன் யாருன்னா பெண்களே தவிர யாருமே கிடையாது. கைதட்டு கைதட்டு கைது கைதட்டு. இந்த தம்பி சத்தியமாக சொல்கிறேன், இப்போ பாருவே என்ன நிலைமைக்கு ஆகிறேன் மட்டும் மசத்தை புடுங்கின மயிர் மேனே. டேய் நீ பேசாமறா. அல்ல விழா கமிட்டி தம்பி அண்ணன் சொன்னா கேட்பையிலப்பா, அமைதியாரு. பொழுதன்னைக்கு இடியப்போ சொன்னால் உள்ள கூட லேடிஸ் இருக்கு போறியா? டான்ஸ் பிள்ளை முகரை பார்த்துட்டு வரியா? உள்ள இருந்தா உள்ள ஒருத்தி இருக்கேன் பப்ளு காலி பப்ளு மடு இந்த தண்டி இருக்கு காலி. அவன்லாம் ஜர்ஜி மாடா இருந்தா 8 டீ கடைக்கு பால் ஊற்றலாம். ஆனா பப்புலா இருக்கட்டும், ஆனந்தா இருக்கட்டும், மற்ற கலைஞரா இருக்கட்டும், இதுல யாருமே பெரிய ஆளு கிடையாது. திறமைக்குத்தான் பரிசு. என்னைய பொறுத்தளவு கஷ்டப்படக்கூடிய நாடக கலைஞர் மட்டும்தான் வளர்த்துடு. நான் பெரியாள் நீ பெரியாள்னா அங்கே நான் அன்னைக்கு கஷ்டப்படும் போது என்னை வளர்த்து விட யாருமே வரல. எங்கள் வாத்தியாரை தவிர எனக்கு ஆதரவு கிடையாது, என் சாமியை தவிர துணை கிடையாது. இன்னைக்கு எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் ஆத்தாப்பேன், நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஓட்ட அந்த ஒரு திருநீர் தான் இன்னைக்கு இவ்வளோ உயரத்தில் வந்து ஒரு கோமாளி அணிக்கிறேன். எம்கேஆர் நீ இருப்ப ஏலே தம்பி இப்படித்தாண்டா ஒரு ஊரில் சொன்னாங்க, அண்ணே வந்தவனே உனக்கு என்ன வேணும்ட்டேன், டீன்ட்டேன், டீ கடையே கொண்டு வந்துட்டேன், வாழைப்பழம் மட்டும் வாழைப்பழம் தாரா கொண்டு வரேன், என்ன வேணாம் செய்கிறேன், ஒரு 10 பேர் இலவட்ட ஒன்னே மாதிரி தான்டா. காலையில் பார்த்தா நம்ம வந்த காரு பதிஞ்சுக்கிருச்சு, அதே பையில கூப்பிட்றேன், இன்னும் நீ போலையாடான்றேன். வேமா எடுத்துகிட்டு போங்கடா, கருது வண்டி வருதுடா, வயக்காட்டில் இறக்கணும், அந்த பாதையில் பதிஞ்சு கிடக்கிறேன்ட்டு. நடிகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடிக்கின்ற பொழுதுதான் இந்த உற்சாகமே தவிர காலையில் அதே மாதிரி சொல்கிறேன். அதுக்காக நடிகனை பிடிச்சி தாங்கிட்டே இருக்க முடியுமா? உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், எந்த கலையும் வாழ வைங்க, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை கவனமாக பாருங்க. என்னை பொறுத்தல வரேன் உண்மைதானப்பு. அதே மாதிரி இந்த அவர் வந்தார், இவர் வந்து இதை செய்வார், அவர் வந்து அதை செய்வார்னு நினைக்காத. உன் குடும்பத்துக்கு நீ உழைச்சா தாயா சோறு, இல்லைன்னா கிடையாது. இந்த உலகத்தில் இந்தியா என்னைக்கு வல்லரசு ஆகும்னு இன்னைக்கு சொல்கிறேன் இந்த மேடையில். என்னைக்கு யார் ஏழை இல்லை, யார் அனாதை இல்லைன்னு இந்த நாட்டில் நடக்குதா, அன்னைக்கு தாண்டா இந்தியா வல்லரசா. அது வரைக்கும் கிடையாது. காசு இருக்க ஆள் ஊரம் தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்சுட்டா என் தாய் தகப்பெல்லாம் யார் ஒருவேளை சோத்துக்கு வயசானவங்களாம் நீ கையேந்துறாங்க. உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் சொல்கிறேன், பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணீங்கன்னா எத்தாய் பொம்பளை ஆளுக்கு சொல்கிறேன், இப்போ மட்டும் நீங்கள் அப்படியே தேன்றாட்டு மாதிரி இருப்பீங்க. பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கிறாதிய. நீங்கள் எந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறீங்களோ அந்த வீட்டில் இருக்க மாமனையும் மாமியாரை மட்டும் மறந்துடாது. அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு தாய் தகப்பேன். அதே உண்மை. வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருப்பேன் போலேடா, அதை சொல்லுன்னேன்றே. அப்போ பொண்டாட்டிட்டு அடி வாங்க தரும்பு இல்லாமல் இங்கே வந்துட்டேன், அறுபத்தவில்லையோ. இதில் ஆண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பெற்ற தாயும் மனைவியும் சண்டை போட்டால் 2 பக்கம் யார் பக்கம் நாயை இருக்குன்னு கூப்பிட்டு வச்சு நடு வீட்டில் வச்சு பேச முடியாண்டா நல்ல வாயில் வந்துடும். பேச முடியலன்னா முண்டை தொண்டையில் கட்டியோ. இவன் போட்டு வர்றதே சரக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க எப்படி சண்டை வரும்னு. நிறைய போதில் புரிஞ்சங்காரன் அங்கேருந்து வருவேன், வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போதே பொண்டாட்டி அப்படி நீலி கண்ணீர் வடிக்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் பாட்டுக்கு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்கள் ஆத்தா என்னைய 16 தேவடியாக இருக்கு. நான் தேவடியாக போனதும் நோத்தா விளக்கு பிடிச்சி பார்த்தாலா, இவன் போட்ட சரகுக்கு அப்படி நெஞ்சுக்கு தூக்கி கட்டுவேன், சட்டி ஓட்டிருக்க மாட்டேன். சட்டி ஓட்டவுடனே மயம் கீழே உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறவே அண்ணாந்து பார்த்துட்டு, என்னப்பா ரிமோட் இங்கே வச்சுருக்காரு. அவங்க அப்பா சொல்ல, ரிமோட் இல்லைப்பா ஏன் பெட்டு, அது சாம்சங் பேட்டு. உடனே போனவனே யாரை தூக்கி போட்டு அடிப்பேன், பெத்த தாய். பெத்த தாயை எந்த ஒரு மகன் அடிக்கிறானோ அவனுக்கு நல்ல சாவே வராது. இதே உலகத்தில் தாய் இல்லாமல் நல்ல தாய் தகப்பன் கிடைக்காவிட்டால் உலக நாடுகளை பயமறுத்தினானே ஒத்த தமிழன்,
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிடைத்திருக்க மாட்டார். கேப்டன் விஜயகாந்த் ஐயா கிடைத்திருக்க மாட்டார். அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. நான் சினிமாவில் நடிக்கும் போது நான் யாரை பத்தியுமே கேட்டு நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு உத்தமரை மட்டும் கேட்டேன். அங்கே எல்லாருமே சொன்னாங்க வாரி வாரி கொடுத்த வள்ளல் என்று சொன்னாங்க. இங்கே இருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பிகள் 10 பேத்துக்கு ஒரு நாளைக்கு நீ சோறு வரியா, நீதாயா நான் வணங்குற 18ஆம் படியா சாமி, நீதாயா. இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நிரந்தரமே கிடையாது. இந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் நிரந்தரம்னு சொல்றீங்களா? அப்போ என் தம்பிகளை கூட ஒன்று சொல்கிறேன். தர்காவை வாரு பெரியவங்க சேரில் உட்காந்துருக்காங்களப்பா, அவங்க இல்லைன்னா நம்மளாம் இல்லைடா. அவங்க நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாரிசுகளை உருவாக்கி வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு கேட்க மாட்டாங்க. அன்றைய காலத்தில் பெரியவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, டேய் கருப்புச்சாமி இங்கே வாடா, பொண்டாட்டியோட சண்டை விடுவேன், ஒழுக்கமாக இருக்கணும்டா. சரிங்கய்யா, ஐயா சொல்லிட்டாரு, உன்னை அடிக்க மாட்டேன்டி வைக்க மாட்டேன்னு வாழ்ந்தாங்க. இப்போ அதே பெரியால போய் சொல்ல சொல்லு, அடே ராகுல், உடனே அவன் என்ன உன் பொண்டாட்டி நேற்று அடிச்சாமல? ஆமாம், உனக்கு என்ன வேலை? என் பொண்டாட்டி நீ தொடராக இருக்கான்னு கேட்பேன். அந்த பெரிய மனுஷன் அதோட நாடு சாக வேண்டியேன். ஆனால் பெரியவர்கள் பெரியவராக இருந்தார்கள். இன்னைக்கு ஒரு சில பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறுனால் ஒட்டுமொத்த பெரியவர்களும் குற்றவாளி ஆகிறார்கள். என் பெரியாரோட தான் சேருவேன் போல, தண்ணி அடிக்க இருக்குவேன். எதுல சேர்றாங்க? 10 பேர் இளவட்டம் ஒரு இடத்துல தண்ணி அடிச்சானா பெரியாள் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போனா இன்னைக்கு மரியாதை. எங்க ஒதுங்கி போற நீனா? ஒதுங்கி போக மாட்டேல்ல. 10 பேர் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த பெரியாள் போய் ஏய் எனக்கு 2 ஊத்துங்கடா, அவங்க போங்க வரியப்பா, எச்சி வரியப்பான். என்ன எச்சிங்க பார்த்தா? நான் குடிச்ச எச்சி பாலை குடிச்சிருந்தா ஊத்துறாங்க. சரின்னு கட்டிங்க குடிச்சு விட்டு அந்த பெரியாளவே 2 அறை விடுவாங்க. போடா சத்து சத்துன்னு அடிச்சு போடா, அதான்டா வலின்றாங்க. இவர் பெரியவர் அழுதுகிட்டே போவார் அவங்க அம்மாட்ட, ஓ மகன் தண்ணி அடிச்சு போறேன், 4 பேர் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் வெதர்லேயே மிதிக்கிறேன், அதுல பின்னாடி என் குண்டியை கடிச்சவன் எவன் மயன். ஏன் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்தினுடைய எதிர்காலமும் ஒவ்வொரு கிராமத்தினுடைய வளர்ச்சியும் யார் கையில் இருக்குன்னா பெரியவங்களுக்கு அப்புறம் என் அன்பு தம்பி இளைஞர் கையில் தான் இருக்கு. வாட்ஸ்அப் தளம் ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன பண்ற, அதில் பிட்டுப்பட லிங்கில் அனுப்பி விடுறேன். சிச்சுக்கங்க மயிரை புடிங்கிட்டு அதை செய்யக்கூடாது. ஒவ்வொரு இளைஞரும் வாட்ஸ்அப் தளம் ஒன்றை ஆரம்பித்து அதிலே மாதம் 50 ரூபா 100 ரூபா சந்தா மாதிரி போட்டு அந்த கிராமத்தில் எந்த குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கோ அதற்கு நீ உதவி செய்தாலே போதும், நீ பிறந்த பிறவிக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அன்புறம். இப்போ நான் பேச தான் நான் கை தட்டுவேன். நாளைக்கு போய் சொல்லுவாங்க, அவன் என்னடா நம்மளை 50 ரூபா சேர்க்க சொல்றியா, போட்டு அறுக்கிறான்டா கட்டாளிமே. ஏன் என்னைய திட்டுவர்கள் தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து. நான் கவலைப்பட மாட்டேன். விமர்சனங்களோ உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், ஒரு ஊரே ஒரு குடும்பத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி பொருட்களேன்னு அர்த்தம். நீ திரும்பி பார்த்தேன்னா தோத்துருவேன். உங்க எல்லாத்தையும் சொல்றேன் தம்பி, நல்ல சட்டை போட்டாலும் பேசுவாங்க. அதே மாதிரி என் தம்பியெல்லாம் சொல்றேன், எந்த பொருள் எடுத்தாலும் போய் எவன்கிட்ட காமிக்காது. ஐபோனை எடுத்துட்டு போய் ஒருத்தனை போய் காமிப்பேன், பார்த்தியா ஐபோன் 1.7 லட்சம். உடனே காமிச்சுமே சொல்லுவேன், இந்த போனு நல்லா இருக்குன்னே, நல்லா பேசும், ஆனால் கேங்கே ஆகாதுன்னே, சார்ஜ் நல்லா நிற்குன்னு சொல்லவே மாட்டேன். பிடிக்காதுன்னு சொல்லியா பாரு. அவன் வச்சிருக்கிறது 13,000 செல்லு, அவன்கிட்ட போய் 1.7 லட்ச ரூபா செல்லை காட்டினா என்ன தெரியுமா சொல்லுவேன், இது 2 நாளில் புகஞ்சிரும்னே, தீ பிடிச்சிரும், சார்ஜ் போடும்போது வீடியே எரிய முடிவேன். அப்போ அந்த செல்லை தலையில் தூக்கி கீழே ஓட வேண்டிய. இந்த உலகத்திலே நல்லது சொல்வதற்கும் நல்லது செய்வதற்கும் யாரும் இல்லை, கெட்டது செய்வதற்கு மட்டுமே நிறைய அலைகிறார்கள். உன்னைய நீயே சுதாரிச்சு புழைத்துக்கொள் என் தமிழா. அதனால ஒரு சாங் பாடுவோம். நன்றி. தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம், தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேச புகழ் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடி அவர் சொந்த ஊரு, அவர் படுத்திருக்காரு பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு
ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு சொந்த ஊர் அவர் படுத்திருக்காரு பேக்கிறோம்ப்பா அவர் தான் அப்துல் கலாம் ஐயா பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள் பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா ஏதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பின்மீது வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார் வானத்திலே கலை எழுதினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா ஏதன் பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்ப்பா ஐயாலம்மா அவர்தான் அப்துல் கலாம் இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த உலக நாடுகள் மறந்தாலும் இந்த உலகம் உள்ளவரை என் தமிழர்கள் மட்டும் ஏவுகணை நாயகனை நான் வணங்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை என் தமிழர்கள் ஒருபொழுதும் மறக்க மாட்டார்கள் வாழ்க வாழ்க அப்துல் கலாம் ஐயா புகழ் பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த தம்பியை வர சொல்லுப்பா வெள்ளச்சட்டைங்க வாப்பா டேய் யாராவது இங்கே வாடா வீரன் நிறைந்த தமிழகத்திலே பிறந்துட்டு வெக்கப்படுறவன் கோலையடா வாடா யாராவது ஒரு பையன் வாப்பா வாயா தம்பி சும்மா வா மற்ற நேரம் வாய் பேசுனீங்களாடா டேய் எத்தனை தடவை இடியப்பமா மசத்தை புடுங்கினப்பம்னு பேசினேன் யாராவது வீரமான தமிழர் இருந்தா இங்கே வா வா வாயா கை தட்டு வா வா சும்மா வா சும்மா கை தட்டலாம் மாடு புடி மாடு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல அப்துல் கலாம் ஐயாவோட அம்மாவோட பேரு அப்பாவோட பேர் என்ன தெரியல அதுக்கு மட்டும் படிச்சிருக்கேன் 15 வருஷமா ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார் என்று சொன்னால் உடனே சொல்வான் என் தங்க மகன் என் தம்பி அப்துல் கலாம் ஐயா என்னையா செஞ்சாரு இவன் ஊர்லயே இருக்கக்கூடாது கொஞ்ச நேரத்தில் ஏன் தம்பி என்னை அசிங்கப்படுத்திட்டானே அவன் சொல்லுவேன் ஏன் சொல்லலை அவ்வளவு பெரிய சாதித்த ஒரு விஞ்ஞானியை நான் சொல்லுவதா என்று மலைத்து நின்றான் என்னுடைய தம்பி உண்மையிலேயே அவனுக்கு தெரியலடா ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்கும் சொல்றீங்க கீழிருந்து எந்த ஒரு நடிகனையும் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நடிகன் இங்கே நின்று நடித்து பார்த்தா தான் அந்த வலி வேதனை அவனுக்கு தெரியும் ஊரில் எவ்வளோ வழிய ஆளாக இருக்கலாம் எவ்வளோ வழிய ரெவடியாக இருக்கலாம் இந்த மைக்கில் நின்று 4 வாச பேச சொல்லு நரம்பு தலைச்சி ஊற நடிக்கிறேன் வராதே ஊரில் பெரிய ஆள் அவர் தான் நாட்டாமையா உங்கள் பக்கம் சொல்லலை போய் எங்கள் ஏரியா பக்கம் அவரை கூப்பிட்டு பேச சொன்னால் அவர் பேசுகிறாரு இங்கே நின்றுக்கிட்டார் அவர் பார்த்து எனக்கு முன்னாடி பார்த்துக்கிறோம் பேச முடியாது ஏனால் இந்த மேடை என்பது எல்லாத்துக்கும் கிடைத்து விடாது எல்லாத்துக்கும் மேடை என்பது கிடைத்து விட்டால் மேடை எந்த ஊர்லையும் தாங்காது தம்பி அகராதி மயிரா பேசாதே தம்பி மேடை தாங்காதுன்னா அதனால் பிளாஸ்டிக் மேடையா இந்த திண்டுக்கல் பகுதியில் தான் இவ்வளவு நீளமாக கிரிக்கெட்டில் வலைப்பயிற்சி செய்கிறது மாதிரி மேடையை பார்த்துருக்கிறேன் எங்கள் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பாத்ரூம் மாதிரி தான் டான்ஸ் மடியில் ராசவாட்டு வேலையோடு உட்காந்துருப்பார் ராசவாட்டு மடியில் நாரதர் கட்டையோடு உட்காந்துருப்பார் இடம் பத்தாது ஆனால் இங்கே 65 நடிகராக இருந்தாலும் உள்ளே அரிதாரம் போட்டு நடிக்க முடியும் இந்த கிராம பெரியவர்களுக்கு முதல்
இப்போ நான் கூட்டத்துல இருந்து யாரும் பேசாதீங்க. தெரிந்த அறிவு சார்ந்த என் தம்பிகள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் பேசு. அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த அந்த ஆயுதத்தினுடைய பெயர் என்ன? தம்பி திண்டுக்கல் சந்தக்கடை கிடையாது, நீங்க பேசவே வேணாம். நீங்களாவது அணி உண்டு, இவர் அணி உண்டு இல்லப்பா, ரங்கு சக்கரம். ரங்கு சக்கரம், புசுவானா, கிணத்து வெடி, மாட்டு தார் கம்பு, இதை கண்டுபிடிச்சார். ஏவுகணை நாயகன் கண்டுபிடித்து எத்தனை அணுசக்தி இருந்தாலும் அதிலே உலக நாடுகள்லாம் பயப்படுறது என்னன்னா ஒன்னே ஒண்ணு. அந்த ஏவுகணை பேர் என்ன? அக்னி. அக்னி என்ற ஒரு ஏவுகணை. கைதட்டலாம். ஏன் இவ்வளவு ஆதங்கமா பேசுறேன்? சமீபத்தில் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? விடிஞ்சா வேலைக்கு போவான், இருட்டானா வீட்டில் வந்து படுப்போம், சாப்பிட்டு பேசாமல் உருளுவான், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தண்ணியை போட்டு அவன் கூட பாய்வுன்னு நினைக்கிறேன். ஆனால் சமீபத்தில் நடந்தது நீடித்திருந்தால் நாமெல்லாம் அந்த உலகத்தில் வாடுறது பெரிய கஷ்டமாக இருக்கும். சிலிண்டருக்கு கஷ்டப்பட்டாக என் தாய்மாரில் உரம் ஆத்தா, உண்மைதானத்தா? விறகடுப்பு பயலடான்ட்டேன். நாளையிலேருந்து பொம்பளை உரம் சுடிதார் போட்டுக்கிட்டு விறகு வெட்ட போங்கத்தா. நைட்டி, இந்த நைட்டி வந்து ஏன் கேட்குற? டேய், முதல்லாம் வயசு பிள்ளையே போட்டுச்சுக்க நைட்டி, அப்புறம் கொஞ்சம் பெரியவெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கி 80 வயசு அம்மா கூட நைட்டியை தான் போடுது. நைட்டியை போட்டுக்கிட்டு தலையில் டையை அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு கூடி செல்லில் பேசும்போது 2 வயன் பைக்கில் போனவன் பார்த்துட்டு செம்ம பிகராக இருக்குன்னு வந்துட்டேன். வந்தவனே அது இங்கிட்டு கூடி இப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் போய் மேடம் இருக்கேன், என்னப்பான் இருக்கு. 2 பேரும் வண்டியை விட்டுக்கிட்டு நடந்தே போயிட்டே ராமேஸ்வரம் வரைக்கும். காரணம் என்ன? தலையிலே மசுறு நரைத்தால் டையை அடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு விரைவிலே பார்வை கம்மியாகும். இதான் உண்மை, உண்மைதான். ஆனால் நானெல்லாம் நரைத்தாலும் எப்படி இருந்தாலும் இயற்கையோட இயற்கையாகத்தான் வாழ்வேன். இதே உண்மை. யாராவது மாற்ற முடியுமா? தம்பி, நீங்கள் வீட்டுக்கு போகிறது நல்லது, தெரிச்சு போங்க. இவ்வளோ நீளம் முடி வச்சு அப்போ சொல்ல மொட்டை ஓட்டுறதுனால எனக்கு முளைக்காதடா, முளைக்கக்கூடாதுன்னு கொல்லக்குடி காலி கோயில போய் காசை வெட்டி போடு, அவ்வளோ ஆதங்கப்படுறான்டா. தம்பி, நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? சிவப்பு பணியை பயலுகண்டா. யானை கதை, யானை இப்போ கதை சொல்ல முடியாது, ஏன்னா அந்த யானைக்கு செமிக்காமல் உள்ள படுத்து கிடக்கு. ஒரு சாங் பாட போகிறேன். இந்த பாட்டு யார் லவ் சாங்கவா? ஓம் சக்தி பராசக்திலாம் வேணாம்ப்பா. ஓம் சக்தி பராசக்திலாம் வேணாம். நான் சொல்லித்தேன், பசுவுரம் சாயுது, வேணாம். ஏலே, நீங்க யாராவங்க? ஆனால் வருங்காலத்தில் நான் நடிக்கணும்னா தம்பி அவனுக்கு ஒரு 1.5 கிலோ கப்பலிங்க போடுப்பா. ரொம்ப அணத்துறாங்களே. இலை என்னை பேச விடுங்கடா. இல்லை, எத்தனையோ நடிகர்லாம் இந்த நாடக உலகத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நடிக்கும் போது அழகாக பேர் வாங்கிட்டு வர்றாங்க. நான் நடிக்கும் போதே என் தம்பி என்னை பாடாப்படுத்துகிறாங்க. ஏன்? அளவு கடந்த அன்பை மட்டும் சம்பாதித்திருக்கிறேன் எம்கேஆர். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேன் எங்கள் பெரியவங்களுக்காக. எங்கள் பெரியவங்கள்லாம் உங்களை பார்த்து நித்தம் சொல்ல முடியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். குடியினால் அவதிப்பட்டிருக்கின்ற குடும்பத்துக்காக இந்த பாட்டை பாடுறேன். இங்கே இருக்கிறவங்க யாரேனும் தினசரி குடிச்சிருந்தீங்கன்னா இந்த பாட்டோடு திருந்தி நல்லா வாழுங்க. ஏன் மேடைக்கு நான் சொல்கிறேன்னா, ஐயா, நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாதுன்னு உங்கள் காலில் உரம் நான் கும்பிட்டு விழுவேன். குறுக்கு பெயின்னு ஐயா, விழா கமிட்டி இல்லையா, நான் அவனை 2 அரை அரைஞ்சி வீட்டுக்கு போக சொல்லுங்கய்யா. ரொம்ப அணத்துறேன். ஆனால் ஓன்ட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புழுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்லேயே கட்டில் தூக்கிட்டு ஓடிடும்டா முண்டை. பாடா என்னைய வப்பாட்டியை படுத்த மாதிரி படுத்துறேன். மிஸ்டர் நாக் போடு. பாட்டு பாட போறேன். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசையா கட்டுன மனைவி
மனைவிக்கு நமக்கு சேர்க்கையினால் பிறந்த பிள்ளை, நம்மளை பத்த தாய் தகப்பே, நம்ம பார்த்து வந்த வேலை, பழகுன நண்பர்கள், நம்ம கட்டின வீடு எல்லாமே இந்த குடிநாள்ல கொஞ்ச நாள்ல நம்ம இழந்துருவோம். அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணாம் மது பழக்கம், வேணாம் மண்ணே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டி குடலு வேகுமே, நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பிகளா, நமக்கு பழம் போன குடி பழக்கம். பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முடா குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. இந்த குடிநாள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா. யாரு வந்தாலும் டாஸ்மாக் கடையை அடைக்க முடியாது, யாரு வந்தாலும் யாரு நினைச்சாலும் மதுவை ஒழிக்க முடியாது. உங்க ஒவ்வொருத்தொரு மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மது பழக்கத்தை நம்ம நிறுத்த முடியும் அண்ணன் தம்பிகளா. நன்றி நன்றி. நோட்டீஸை வாசிப்போம், அப்புறம் பாதுகாப்போம். என்ன கரத்திலும் புனலங்குடியே திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராமம் நரசிங்கபுரத்திலே எழுந்து அருள்பாலித்து கொண்டு சக்தியோடு இங்கே கொஞ்ச நேரத்திலே மீண்டும் சாமி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ காளியம்மன் சிறு பகவதி அம்மன் திருக்கோவில் விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பத்தை இந்த நரசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் அன்போடு அழைத்து வந்திருந்தாலும் இந்த கிராமத்தினுடைய தெய்வத்தினுடைய அருளை பெற்று இந்த நாடகத்தை நாங்களும் பார்த்துவிட்டு செல்கிறோம் என்று வெளியூரிலிருந்து டூலர் பைக் எடுத்து வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு வண்ணல் உங்களை விமான நட்சத்திரம் துவரங்குறிச்சியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி எனது அன்பு தங்கச்சி மணப்பாறை சேர்ந்த சுபாசினி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு செல்ல பிள்ளை எங்களது காரக்குடி மண் கண்டெடுத்த அருள்மணி அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு எத்தனையோ ஆறுமுனிய சக்கரவர்த்தி இந்த மேடைக்கு வந்திருக்கலாம். நானும் 21 வருஷமாக எத்தனையோ ஆறுமுனிய சக்கரவர்த்தியை சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒரு வரி கூட விடாமல் வாங்கி பாடக்கூடிய ஒரு சக்தியும் வாசிப்பு திறமையும் இன்றுதான் பார்க்கிறேன் இந்த கலைஞனை. வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதரர் கோயில்பட்டியை சேர்ந்த பி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல சொல்றதுக்குள்ளே வாசிக்கிட்டே இருக்காங்க.
கவிதை சுவையோ கனியோ கரும்போ கவிதை சுவையோ விரும்போ கொடுத்தால் விழுந்தால் மடியில் விரும்போ கொடுத்தால் விழுந்தால் மடியில் பூமாலையில் அருமையான ஒரு சாங். நன்றி நன்றி நன்றி. கடந்த வணக்கம் கைதட்டி உற்சாகம் கொடுத்த ரசிக பெருமக்கள் நன்றி நன்றி நன்றி. ஆடலும் பாடல் இதோ அடுத்த பாடலாக படையப்பா படத்திலிருந்து என்னடா ஆடலும் பாடல் மாதிரி கிளம்பிட்டிய மிருதங்க சக்கரவர்த்தி மிருதவா. இந்த பகுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த நல்லவரும் அவருடைய மாணவர்கள் தான் அதிகமாக மிருதங்க சக்கரவர்த்தியாக இங்கே வந்திருப்பார்கள். நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரே ஆசிரியர் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் அரசகுலம் மண்ணின் மைந்த அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் அதிக மாணவர்களை உருவாக்கினார். அவருடைய சிசியம் பிள்ளை தான் இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக வந்திருக்கிறார். என் அன்பு தம்பி பல விருதுகளை வாங்குவதற்காக காத்திருக்கிறார். அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் மருது அவர்கள் மிருதங்க தேசிய மருது. வாழ்த்துக்கள் ப்ரோ.
தொடர்ந்து அடிக்கணும்னா பின்னாடி கூட போய் அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவர் வந்து சாதம் போடாமல் அடிக்க மாட்டார். உட்காந்துருக்கிற அன்பு தம்பி இவர் தான் பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் புரோட்டா மாஸ்டராக இருந்தவர். அவர் உட்காந்துருக்க செய்ய தெரியலையா? கொத்து போட மாட்டார், சூத்து போடுவார். இப்போ ஆறாவே என் அன்பு தம்பி உண்மையிலே செல்லமாக பேசுகிறேன். இவன் சமீபத்தில் ஒரு சாதனை படைத்தேன். உண்மையிலேயே அந்த சாதனைக்காக ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பத்தியா உனக்காக கைதட்டாய். என்ன சாதனை? நாடகம் இல்லாதப்போ வீட்டில் 1 மணிக்கு தூக்கத்தில் இருந்துச்சு கட்டில் போட்டு அடிச்சிருக்கேன். அவன் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு இப்போ பொன்னமராதி போயிடுச்சு. இவன் மணப்பாறை பைசானில் வெள்ளரி பிஞ்சை சூம்பிட்டு படுத்து கிடக்கேன். தம்பி அப்படிலாம் அடிக்கக்கூடாது. வருங்காலத்தில் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா யானையை பிடிச்சி அடிங்க. பலவாத்திய மன்னன் தம்பி. இப்போத்தையும் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். எந்த நடிகர் வந்தாலும் நீங்கள் கூட்டத்திலேருந்து அப்படி பேச பேச மைண்டு வேறு பக்கம் மாறும். இப்போ நானை கண்டு எங்கள் அண்ணன் தம்பியில் கண்டு நான் இப்போ எல்லாம் வந்து பொறுமையாக இருக்கேன். மற்ற பப்புலாம் அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. பார்த்துருப்பீங்கல்ல நிறையா பேர். நான் போக மாட்டேன். அதுக்காக ஒரு அளவு தான். தம்பியெல்லாம் உங்களை கும்பிட்டு கேட்குறேன்டா. இந்த அண்ணே தம்பின்னு நம்பி இருக்கிறது உங்களை தான். எனக்கு யாருமே கிடையாது உங்களை தவிர. தம்பி நீ தாண்டா எனக்கு இம்சைய. நான் இருக்கேன்னு ஓ வாய மூட மாட்டியாடா. இல்லை உங்களுக்காக என் தம்பிகளுக்காக நான் போடாத வேஷம் இல்லைடா. ஆரம்ப காலத்தில் பாவாடையை கட்டிட்டு உங்களுக்காக நாடான்னு சரி கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு நைட்டியை கட்டிட்டு வந்தேன். இப்போ நான் முண்டமாக வராது ஒன்று தாண்டா. அவன் நினைக்கிறேன் அது எப்போனே வருவேன். அதுவும் பள்ளிக்கூட டயத்தில் வராதுனே. நான் பள்ளிக்கூடம் போய் லீவுக்கு வேன். தம்பி இது அள்ளிக்கிட்டு கூட நீ போப்பா. நீ அடிக்கிற அடியில் என் தம்பியை போகிறேன் குத்தாட்டம் போடுவாங்க, போடத்தையும் செய்வாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடக்கும் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி அறிவு சார்ந்த பிள்ளையடா. எண்டபுலி மண்ணின் மைந்தன். அந்த எண்டபுலி என்ற ஊருக்கு இந்த நொண்டி புலி தான் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறார். எண்டபுலி மணிவேல் அவர்கள் அதிரடி ஆல்ரவுண்ட். அரிமான அடி உங்கள் சொந்த அடி. அப்புறம் ட்ரம் சிவமணிகிட்ட லேசாக காப்பி அடித்த மாதிரி தெரிஞ்சு. இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டில் மூலையில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களே, நீ அடிச்சுட்டாலும் கிரிக்கெட் புழு புழுன்னு இருக்கான். அருமையான அடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாத்துக்கும் அடிப்பீங்களா? ஒரு சின்ன விஷயம். இப்போ ஒரு வீட்டில் சடங்குக்கு வந்து அன்னைக்கு டைட்டான தேதி, யாருமே கிடையாது. ட்ரம் சிவமணிலாம் ஹாங்காங் போயிட்டாரு. நீங்கள் ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்கீங்க. காரணம் உங்களுக்கு இருமல். ஆனால் 1.5 லட்ச ரூபா சம்பளம். தாய்மாமே சீரு கொண்டு வரேன். தாய்மாமே சிங்கப்பூரில் மாதம் 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. 1.5 லட்ச ரூபா புளி பாயிட்டு 1 டஜன். ஆமாம். ஆனால் கணேஷ் போயில உங்கள் காசுலேயே வாங்கணும் ப்ளீஸ். 1.5 லட்சம் அடிங்க. மானூத்து மந்தையில் மாங்குட்டி பத்த மயில் ஒட்டக்குள்ள பறந்ததன்னு ஒலிகாட்டில் கூவும் குயில். $1.5 லட்ச ரூபாய்க்கு. ஆமாம் கலை காசு தாண்டா இங்கே பேசுறது. வாழ்த்துக்க. சரி ஒரு 6000 ரூபா. தாய் மாமே சூப்பு கடை ஓட்டிருக்காரு திண்டுக்கல்ல. ஆட்டு சூப்பு
ஆமாம், அவர் தான் கடைசி தாய்மாமே. ப்ளீஸ், நான் 3வது ஆள், இது எங்கள் அண்ணன். 6000 ரூபா தான் பசு செலவு, கணேசி போயில புளிப்பு உங்கள் செலவு, சூம்புறது மட்டும் உங்கள் செலவு. ஆமாம், எலும்பு சூம்புறது. ஐயா, இன்னும் பொண்ணு வீட்டுக்கே போலங்கய்யா. ரெண்டே நடந்தேன். இல்லை, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திருப்பி அதே பஸ்ஸில் ஏறுறதாடா? 6000 அவ்வளோதானா தம்பி? இங்க வாடா. இவனை தெரியுதா? தெரியுதா? இவன் தான் பாலியல் வன்கொடுமை. ப்ளீஸ், இவன் சொந்த தங்கச்சிக்கு சடங்கு, மகளுக்கு. நானும் வர்றேன். ஏதோ நான் ஒரு 5000 ரூபா ஜிபே பண்ணி விட்ருக்கேன். அதை வச்சு தான் தண்ணி ஊற்றுறேன். காசே கிடையாது, நம்ம நண்பன். ப்ளீஸ், நீங்கள் தான் வாசிக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ், அழுகக்கூடாது, அரைஞ்சு விடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இவன் சொந்த தங்கச்சி மக. ப்ளீஸ், சடங்குதான் வாசிங்க. அவளே தண்ணி ஊற்றவனா போ. அந்த பிள்ளைய தேங்காய் தண்ணியை தொளிச்சு உள்ளே படுக்க போடும். கொண்டே விட்டாடா. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாள அமைத்து கொண்டிருக்கிறான் அறிவு சார்ந்த பிள்ளை, என் அன்பு மருமகன். வாங்க போ மாப்பிள்ள, வந்து விட்டார் சதீஷ் அவர்கள். சீன்தாளம் கைதட்டு மசுர புடுங்க கூப்பிடல. ப்ரோ, நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்க? தாளாசியாமா? என்னமோ பெரிய பிஆர்சி கண்டக்டர் மாதிரி வந்து நிக்கிறிய. தாளம் எடுத்துட்டு வாங்க. இல்லை, அதை கூட மண்ணில் போச்சுக்கிட்டு போய் அழுங்க. எடுத்துட்டு போடா. பத்தியா எவ்வளவு நக்கல் இதுல. ஜெயச்சந்திரனே சொல்லி வைனே, உனக்காக வர்றேன். நம்ம ஊர் பையன், சும்மா கொஞ்சம் வெக்க. சரி, உனக்காகத்தேன். ப்ரோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூராமே எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி உட்காந்துருக்காங்க. சரிங்கம்மா. நான் வந்து சிங்கிங் பாடுவேன். சிங்கிங்? ஓகே. இந்த எஸ்ஸு ஓகேலாம் சொல்லக்கூடாது, மூக்கை சிந்திக்கிட்டு அரைஞ்சி விடுவேன். என்ன வேலைக்கு வந்தோமோ அதை செய்ய. எஸ்ஸு ஓகேலாம் எங்களுக்கு தெரியாதோ? அப்போ என்னை பிரயத்தினி பையன்றியாடா? நோ நோ நோ, அப்படிலாம். கரெக்டாக பாடணும், கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டுருவோம். உங்களுக்காக பழைய பாட்டு பாடப்பேன். சிவம்பா, நான் என்ன பண்ணணும் அதுக்கு? தாளம் போடணும். பாடி தாளம் பண்ணணும். பாடி தாளம் கிடையாது, ஜாக்கெட் தாளம். சரி, நல்லா இருக்கும். ஏலே, பாட்டு நான் பாடுவேன், பொத்திக்கிட்டு போடுறா. சரிங்கம்மா. பாட்டுக்கு பாட்டெடுத்தேன். ஏமாம்மா? இந்த பாட்டில் ஏமாமாலாம் வராதே. பாட்டுக்கு அப்போ என்னை குலகாரன் ஆக்காதிய. உள்ள போய் உன்னை சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டு அழைக்கிறேன். ப்ளீஸ். கோபப்படாதீங்கம்மா. அதே படத்தில் இன்னொரு சாங் பாடுறேன். அதையாவது புத்திய நல்லா வச்சு நல்லா ஊங்குமாம்மா. அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன். மாமா, அது வானத்தில் இருக்கு மாமா. இப்போ போனால் நான் எட்டாவது மாமா. அது ஆமா, நீ வேற. ஏலே, உண்மையிலே இவன் லூசா நான் லூசாடா? ஏலே, ஏன் அதான்டா என் தமிழன். போடுற சட்டி தெரிகிற மாதிரி வண்டி ஓட்டியான் பாரு. அந்த சட்டியில் 80 ஓட்டம் இருக்கு. இங்கே வா. கருவாச்சி கருவாச்சி நல்லா இருக்காம்மா. ஏலே, நான் பாட்டு பாட ஒன்றும் கல்யாண வீட்டுக்கு வரல. நான் பாடும்போது தாளம் போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, போடுறேன் ப்ரோ. மம்பட்டிய தோளுல வச்சு மடதுறக்க போற மச்சான். அப்படி போடு. இதான் பாட்டு நல்லா இருக்காம்மா, கேட்க இனிமையா இருக்குல்ல. எடுங்க ப்ரோ. நீ வேணாம், நீ திண்டுக்கல்ல பசேரி வீட்டுக்கு போ. இதை இப்படி பாடும்போது படக்குன்னு கீழே ஓட சொன்னேன் பாரு. அவனை மட்டும் கையை காட்டிட்டு நீ வீட்டுக்கு போ. எவன்டா சொன்னவன்? மருது, நீங்க வேணாம், நீ வந்து இதுல ஏறி உட்காந்தாடி. அடிச்சிடறேனே. ஏலே, நான் எங்க அடிக்கிட்டோம்? ஏலே, அரைஞ்சூர் என் காத்து சேர்த்து மயிறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக போடுறா. சரி, பூரா உட்காந்துருக்கா. கரெக்டாக போடணும். சரி ஆமா. ராஜாக்கள் மாளிகையும் பாராத இன்பமாட. சரி, நீ வேணாம், போயிரு. சாதகத்தில் கொலை விழுந்துடும். மனசு உருட்டுதாம்மா. நீ இவ்வளவுக்கு சொல்லி நான் தாளம் போட போனா அது ரொம்ப கஷ்டம். நீதான்டா என் பிள்ளை. வாடா, கட்டி போடுறான். தெரிஞ்சிட்டான்டா தம்பி. நான் ஆம்பளப்பா. களி வர்றேன் பூரா காலி போயிலாத்தியா இருக்கேன். ஒத்த ஓட்டு நாய இந்த பத்தியா. அவன் அதுக்கு மேலே அணத்துறேன். இடிய போட்டேன். கரெக்டாக போடணும். ஓகே வாங்க, போட்டுருவாங்க. ராஜாக்கள் மாளிகையும் கான். சரி சரி,
போதும் 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 போய் மாத்திரை ஓடுங்க போங்க போய் மாத்திரை ஓடுங்க போங்க போங்க போ இது எதுக்கு தேவையில்லாது ஏல இந்த பாட்டுக்கு நான் இங்கன வடிக்கிறேன் திண்டுக்கல் பஸ்டாண்டு ஓட்டியாடா கிண்ணின்னு பஞ்சு மிட்டாய் வைக்கிறேன் மாதிரி மீண்டும் வரப்போகுது தத்துரூபமாக சாமி எக்கோ வைங்க நல்லா ஏற்றுங்க சார் போய்ங்க இந்த நரசிங்கபுரத்தில் உள்ள இந்த